வணக்கம். இந்த வீடியோவில் புல்லட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஒர்க்கிங் நமக்கு தெரிஞ்சால் தான் என்னென்ன ப்ராப்ளம் வருது, அது எதனால் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். நார்மலாக என்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் லாக் ஆகும். ஸோ டீகம்ப்ரஸரை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி அம்மீட்டரை சென்டரில் வர மாதிரி செட் பண்ணுவோம். டீகம்ப்ரஸரை ப்ரெஸ் பண்ணிட்டு கிக்கர் லிவரை மூவ் பண்ணும்போது அம்மீட்டர் சென்டரில் செட் ஆகிடும். முள் வலது பக்கமா போச்சுன்னா பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இடது பக்கமா வந்துன்னு சொன்னா டிஸ்சார்ஜ்னு அர்த்தம். சென்டர்ல இருந்துன்னு சொன்னா எந்த கரண்ட் ஃப்ளோவுமே இல்லை. என்ஜின் 4 ஸ்ட்ரோக் என்ஜின். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல இந்த பிஸ்டன் 2 தடவை மேலே போயிட்டு வரும். பிஸ்டன் 2 தடவை மேலே போயிட்டு வரதை டோட்டலா 4 ஸ்ட்ரோக்கா கன்சிடர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இன்லெட் ஸ்ட்ரோக். ஸோ இதுல என்ன ஆகுன்னு சொன்னா இன்லெட் வேல்வ் ஓப்பன் ஆகி கார்பரேட்ல இருந்து ஃபியூயல் ஏர் மிக்சர் உள்ள வரும். ஸோ அந்த டைம்ல பிஸ்டன் என்ன ஆகுன்னு சொன்னா கீழே போகும். ஸோ அது ஏர் மிக்சரை உள்ள இழுக்கும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல 2 வேல்வுமே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த பிஸ்டன் மேலே மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபியூயல் ஏர் மிக்சர் கம்ப்ரஸ் ஆகி ஸோ இந்த ஸ்பார்க் பிளக் என்ன ஆகுன்னு சொன்னா அந்த டைம்ல இக்னைட் பண்ணிவிடும். ஸோ அந்த தீப்பொறியினால ஒரு வெடிப்பு நடக்கும். ஸோ அந்த வெடிப்புனால என்ன ஆகுன்னு சொன்னா அந்த பிஸ்டன் கீழே தள்ளும். ஸோ அந்த ஸ்ட்ரோக்கை பவர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ அந்த உள்ள வெடிப்பு உள்ள இருக்கிற அந்த புகை எல்லாமே வெளியில கொண்டு வர்றதுக்காக இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இது என்ன ஆகுன்னு சொன்னா பிஸ்டன் கீழேந்து மேலே மூவ் ஆகும். அந்த டைம்ல அவுட்லெட் வேல்வ் ஓப்பன் ஆகி அந்த உள்ள இருக்கிற புகை எல்லாமே அந்த பைப் மூலமா வெளியில வரும். ஸோ இதுதான் இன்ஜினோட கம்ப்ளீட் ஒர்க்கிங். புல்லட்டோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல தான் இந்த இக்னிஷன் காயில் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த இக்னிஷன் காயில் பேட்டரியோட பேக் சைட்ல இருக்கும். காயிலோட ஒர்க்கிங் அதே போல உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல பார்த்துருப்போம். இதுதான் இக்னிஷன் காயில். காயிலோட பாசிட்டிவ் பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோட நெகட்டிவ் அந்த கான்டாக்ட் பிரேக்கர்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் பிரேக்கர் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் ஃபுல்லாவே இது க்ளோஸ்டா இருக்கும். இது எப்போ ஓப்பன் ஆகும்னு சொன்னா அந்த பிஸ்டன் டாப் டெட் சென்டர் ரீச் ஆகும்போது இக்னைட் பண்ணணும்னு சொன்னா இந்த கான்டாக்ட் பிரேக்கர் ஓப்பன் ஆனாதான் இக்னிஷன் நடக்கும். இப்போ டீகம்ப்ரஸர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். நார்மலா என்ஜின் என்ன கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல இருக்கும். ஸோ கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல இருக்கும்போது கான்டாக்ட் பிரேக்கர் க்ளோஸ் ஆகி இக்னிஷன் காயில் பேட்டரியிலேருந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி சார்ஜ் ஆகும்போது நமக்கு அம்மீட்டர்ல நெகட்டிவ் சைடு டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அப்படின்னு சொன்னா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம என்ஜினை கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்லேயே ஸ்டார்ட் பண்ணோம்னா 2 வேல்வுமே க்ளோஸ் ஆகிருக்கும். ஃபியூயல் ஏர் மிக்சரை பிஸ்டன் அப்படியே கம்ப்ரஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது ஃபியூயல் ஏர் மிக்சர் என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட்ல தரும். ஸோ இப்போ ப்ரெஷர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன ஆகுன்னு சொன்னா பிஸ்டன் மேலே போறதுக்கு முன்னாடி ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல புஷ் ஆகும். இதனாலதான் என்ன ஆகுன்னு சொன்னா கிக்கர் லிவர் பேக்லாஷ் ஆகும். அதுனா திருப்பி அடிக்கிறது நடக்கும். இதை சரி பண்றதுக்கு தான் நம்ம டீகம்ப்ரஸர் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் டீகம்ப்ரஸர் லிவரை ப்ரெஸ் பண்றது மூலமா நம்ம இதை ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஒன்று வெளியில எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் டீகம்ப்ரஸர். ஸோ அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வேல்வ் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற கம்ப்ரஸ்ட் ஏர் எக்ஸாஸ்ட் மூலமா வெளியில போகும். கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்ல இருக்க கம்ப்ரஸ்ட் ஏரை ரிலீஸ் பண்றதுனால தான் இதுக்கு பேரு டீகம்ப்ரஸர். நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு புஷ் பண்றதுக்கும் ஓடி புஷ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓடி புஷ் பண்ணும்போது நமக்கு மேக்சிமம் பவர் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த டீகம்ப்ரஸரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் இருக்கிற ஃபியூல் ஏர் மிக்சரை ரிலீஸ் பண்ணுறோம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு பிஸ்டன் மேலே தெரியறது தான் என்ன ஆகுன்னு சொன்னால் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடியும் போது அந்த இக்னிஷன் காயில் சார்ஜ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், பேட்டரியிலேருந்து எந்த டிஸ்சார்ஜுமே இல்லைன்னு சொல்லி அம்மீட்டர் சென்டர் வேல்யூஸை 0 வேல்யூ காட்டும். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் பவர் ஸ்ட்ரோக் ஒன்று இருக்குது, தென் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், எகெயின் இன்லெட் ஸ்ட்ரோக். இந்த 3 ஸ்ட்ரோக்குமே எந்த அப்போசிங் பவருமே இருக்காது. ஸோ நம்ம அந்த இதில் வச்சு நம்ம கிக் பண்ணும்போது பிஸ்டன் ஈஸியாக கீழே மூவ் ஆகும், எகெயின் மேலே போகும், எகெயின் கீழே போய் எகெயின் அடுத்த இதில் தான் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வரும். ஸோ அந்த டைமில் நமக்கு என்ஜினுக்கு மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஸ்டார்டிங் ஈஸியாக இருக்குது. நார்மலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் என்ஜினை ஆஃப் பண்ண போகிற டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் நார்மலாக இந்த டீகம்ப்ரஸர் வால்வை எனேபிள் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது ஒரு நல்ல
மெத்தடே இல்லை. ஏன்னா நம்ம டீகம்ப்ரெசர் வேல்வை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வந்து கார்பன் வந்து இதுலேருந்து வரது வந்து இந்த சைடில் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ கொஞ்சம் நாளாக ஆக என்ன ஆயிருன்னு சொன்னால் வந்து இதில் வந்து நிறைய கார்பன் அக்குமுலேட் ஆகி லைட்டாக வந்து ஓப்பன்லேயே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக் வந்து கிடையாது. ஸோ பெட்டர் என்ஜின் ஆஃப் பண்ணும்போது இந்த டீகம்ப்ரெசர் வேல்வை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். நார்மலாக நிறைய பேர் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த நியூட்ரல் ஃபைண்டரை வந்து யூஸ் பண்ணுறது. இந்த நியூட்ரல் ஃபைண்டர் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு கீழே வந்தால் தான் வந்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து கியர்ஸையும் லே ஷாஃப்டையும் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் பெட்டர் வந்து இந்த நியூட்ரல் ஃபைண்டரை யூஸ் பண்ணுறது வந்து 20 கிலோமீட்டர்ஸ்க்கு கீழே தான் வந்து யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.